வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஈரோட்டில் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் அங்காடியில் நடைபெற்ற விநாயகர் சிலை கண்காட்சியை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நுழைவாயிலேயே மரத்தால் செய்யப்பட்ட பெரிய விநாயகர் சிற்பம் நம்மை வரவேற்கிறது. கண்காட்சி உள்ளே நுழைந்தவுடன் வரிசை வரிசையாக பலவிதமான விநாயகர் சிலைகள் அடுக்கி கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒருபுறம் பல வகையான மரத்தால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் இருக்கின்றன, இன்னொரு புறம் மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் பொம்மைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அதற்கு அடுத்தபடியாக பீங்கான் வகை விநாயகர் சிலைகள் அழகாக அடுக்கப்பட்டிருந்தன. விலை உயர்ந்த பளிங்கு விநாயகர் சிலைகளும் இடம்பெற்றிருந்தன. 100 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை மதிப்புள்ள உலோகத்தால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளும் இடம்பெற்றிருந்தன. பைக் ஓட்டும் விநாயகர் போன்ற வேடிக்கையான விநாயகர் பொம்மைகளும் இருந்தன. இந்த வருடத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப முகக்கவசம் அணிந்த விநாயகரும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக விதை விநாயகர் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது அனைவரின் வரவேற்பையும் பெற்றது. மரம் செடிகளின் விதைகளை உள்ளே வைத்து மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரே விதை விநாயகர். இந்த விதை விநாயகரை ஆற்றின் நடுவில் அல்லது கடலிலோ கரைக்காமல் ஆற்றன் கரையோரமாக வைத்துவிட்டு வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக விநாயகர் கரைந்து உள்ளே உள்ள விதை செடியாக மரமாக வளர்ந்து பயனளிக்கும்படி இந்த விநாயகர் செய்யப்பட்டுள்ளது.
கண்காட்சியில் விதவிதமான விநாயகர் பொம்மைகளை பார்த்து ரசித்துவிட்டு எங்களுக்கு தேவையான ஒரு சில விநாயகர் பொம்மைகளை வாங்கி கொண்டு மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் வீடு திரும்பினோம். இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி விழாவை வீட்டிலிருந்தே மிக்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நன்றி, வணக்கம், பபாய்.